இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி ரெண்டாவது வசனம் 2, 3 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1லிருந்து 3 வரை. ஆமேன். ஒரு அழிலே சொல்லமா. இப்போ நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு சொன்னால், யூதேயா தேசத்தில் எருசலேம் பெத்லகேமில் இயேசு பிறந்தார். யூதேயா தேசத்தில் பெத்லகேம் ஊரில் இயேசு பிறந்தார். இது ஏரோது ராஜாவினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. இந்த செய்தி எப்படி யாருக்கு தெரியும் அப்படின்னா, பொதுவாக சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள், அவங்க எப்பொழுதும் வானத்தை நிதானித்து கவனிக்கக்கூடியவங்க. நீங்கள் பாருங்கள், பருவமழை இப்போ தான் வரும்னு சொல்லுவாங்க. அது அந்தந்த மாதத்தில் அந்த பருவமழை எப்போ குறிப்பிட்ட கால குறிப்பீடு வச்சுது. அது இந்த காலத்தில் அந்த கால குறிப்பீடு அப்படியே நடக்குது. ஏன் அப்படின்னா, பருவமழைனா இப்போ தான் பெய்யும், தென்றல்னா இப்போ தான் வரும், புயல் இந்த மாதங்களில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வான சாஸ்திரம். அது அந்த வானத்தை அவங்க ஆய்வுக்குள்படுத்தி அதை கண்டுபிடிக்கிறது. அப்படி வான சாஸ்திரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, கிழக்கு பகுதியிலிருந்து, ஆசியாவின் கிழக்கு, அதாவது எருசலேமின் கிழக்கு பகுதியிலிருந்து சாஸ்திரிகள் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நேராக ஏரோது ராஜா அரண்மனைக்கு வராங்க, எருசலேமுக்கு வராங்க. இயேசு பிறந்திருக்கிறது பெத்லகேமில், இவங்க தேடி வந்தது எருசலேமில். எருசலேமில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், அவர் என்ன கேட்குறாங்க பாருங்கள். இயேசு எங்கே பிறந்திருக்கிறாரு? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலே நட்சத்திரம் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு போய் இங்கே கவனிச்சிங்கன்னா, எங்கே இயேசு பிறந்திருக்கிறாரு? யூதேயாவில் பெத்லகேம் ஊரில் குறிப்பாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இயேசு இங்கே பிறந்திருக்கிறார். ஆனால் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிங்க அவங்க நேராக எங்கே போகிறாங்க? எருசலேமுக்கு போகிறாங்க. எருசலேமுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, ஏரோது ராஜாவை பார்த்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்போ இவர் யூதர் கிடையாது, ஏரோது யூதர் கிடையாது. ஆனால் இவருக்கு எதிரியாக இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது, அதுக்கான அடையாளமும் சொல்கிறாங்க. கிழக்கில் அவர் நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம், அவருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம், அது வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இப்போது எருசலேம் நகரத்தார் அனைவரும், ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஒரு அழிலே சொல்லமா. இப்போ இது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்க கேட்குற கேள்வின்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த யூதர் அப்படிங்கிற காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். யூதர், இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், எருசலேம் இஸ்ரவேலர்ன்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர். யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட பேர் இஸ்ரவேல். இப்போ நீங்கள் யாக்கோபு பார்த்தீங்கன்னா, அவன் ஜெபம் பண்ணி போராடி ஜெபம் பண்ணி வெற்றி பெற்றதுனால அவன் இனியும் பேர் யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவதாக என்று சொல்லி, அவனுக்கு யாக்கோபா இருந்த அவனை தேவன் இஸ்ரவேலா மாற்றினார். இந்த இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகளாக இவங்க வராங்க. அதில் யோசேப்பு அந்த கோத்திரத்தில் 12 கோத்திரத்தில் யோசேப்பு வரமாட்டார். அவருக்கு பதிலாக அவருடைய 2 பிள்ளைகளும் மனாசேயும் எப்ராயிமும் அதுக்குள்ளே சேர்க்கப்படுவாங்க. சேர்த்த பிறகு அதாவது யாக்கோபுடைய பேரனுங்க 2 பேர் ஒரு மகனை எடுத்துட்டு அவங்களுடைய மகன் 2 பேரை, பேரனுங்க 2 பேரை வாரிசாக போட்டு இங்கே இஸ்ரவேலின்
12 கோத்திரங்களாக அங்கே வகுக்கப்படுகிறது. இந்த 12 கோத்திரம் தான் எகிப்திலிருந்து திரும்ப வழி நடத்தப்பட்டு கானான் தேசத்துக்கு எருசலேமுக்கு வந்தாங்க. இப்போ இவங்க வந்து எருசலேமுக்கு வரும்போது அந்த 12 கோத்திரமாக தான் வந்தாங்க. ஆனால் இவங்க எப்போ யூதர்களாக மாறினாங்க? யூதர்கள்னா யார் அப்படின்னு சொன்னால், யூதர்கள்ங்கிறவங்க இவங்க இஸ்ரவேலரும் எபூசியரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு ஒரு மதம் வேணும், எல்லாருக்கும் ஒரு மதம் இருக்குது, நமக்கு ஒரு மதம் வேணுன்ட்டு ஒரு மதத்தை உருவாக்குறாங்க. அந்த மதத்துக்கு பேர் தான் யூத மதம். அல்லேலூயா. இப்போ அந்த யூத மதத்தை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. எப்ரோனில் சேர்ந்தவங்களும் எப்ரோனியரும் இவங்களும் இப்போ யூதராக பிறந்தவங்க, அதாவது இஸ்ரவேலில் பிறந்தவங்க அவங்களும் கன்வெர்ட் ஆகிறவங்களும் அதில் அவங்கள யூதர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தாய்வழி யூதர்கள், தந்தை வழி யூதர்கள் போக கன்வெர்ட் ஆன யூதர்கள், இந்த 3 பேருக்கு சேர்ந்து தான் யூதர்கள்னு பேர். பொதுவாக யாரை யூதர்கள் சொல்லுவாங்கன்னா, தந்தை வழி வந்தவங்க தான் யூதர்களாக மதிக்கப்பட்டாங்க, இஸ்ரவேலராக மதிக்கப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் யூதர் பெண்கள்லேருந்து பிள்ளைகள் பிறந்து அவங்க தங்களை யூதர்கள்னு சொல்லிக்க ஆரம்பித்தாங்க, அதாவது இஸ்ரவேலர்னு சொல்லிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க தனியாக நிற்கிறாங்க, இவங்க தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எருசலேம் பட்டணத்தார் சில பேர் நாங்களும் உங்களை சாமியை பின்பற்றுறோம், உங்கள் கடவுளை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் நமக்கு ஒரு மதம் தேவை அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேலர், அந்த எபூசியர், அந்த இந்த பட்டணத்தார் மக்கள் எல்லாம் சேர்ந்து தந்தை வழி இஸ்ரவேலர், தாய் வழி இஸ்ரவேலர் சேர்ந்து மற்றும் புதுசாக கன்வெர்ட் ஆகிற மக்கள் 3 சேர்ந்த இவர்களுக்கு தான் யூதர்கள்னு பேரு. அல்லேலூயா. இவங்க தான் யூதர்ன்ற மதத்தை உண்டாக்குனாங்க. இப்போ இஸ்ரவேலர் வேற யூதர்கள் வேறனா இல்லை, இஸ்ரவேலர் தான் யூதர்ங்கிற ஒரு மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. யூதர்ன்ற ஒரு மதத்தை உருவாக்கி அந்த யூதர்ன்ற மதத்தை இவங்க பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இந்த பின்பற்றின இந்த மதத்துக்கு இயேசுவை யாருன்னு சொல்கிறாங்க? இவங்க தலைவர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க, ராஜான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. கவனிங்க, இங்கே கவனிங்க, இந்த வசனம் 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக பிறந்தவர் தானே வரணும். சட்டமாக நியாயமாக சொன்னீங்கன்னா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அப்படி தான் வசனம் வந்திருக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? யூதருக்கு. யூதருங்கிறது என்னன்னு சொன்னால் அவங்க ஒரு உருவாக்கின ஒரு மதம். இயேசு மதத்துக்கான தலைவர் அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? இயேசு மதத்துக்கான தலைவர் அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்தவங்களுக்கு இயேசு தலைவர் இல்லையா? கிடையாது. கிறிஸ்தவம் மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவத்தை மதமாக ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் நாம் யாரும் அதை மதமாக பின்பற்றவில்லை, அதை ஒரு மார்க்கமாக வழியாக பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நாம் யூத மதத்தின் கோட்பாடுகளை கடைபிடிக்கவில்லை, கிறிஸ்துவ மதத்தின் கோட்பாடுகளை கடைபிடிக்கவில்லை, வேதம் சொல்லுகிற கோட்பாடுகளை மட்டும் கடைபிடிக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு கோட்பாடு வேதம் தான். அல்லேலூயா. கிறிஸ்துவ லீடர் சொன்னாருங்க, அந்த கிறிஸ்துவ தலைவரே சொல்லிட்டாருங்க. யாருங்க அவர் கிறிஸ்துவுக்கு தலைவர்? கிறிஸ்துவுக்கு ஒருத்தர் தலைவர் இருக்கிறாரா அப்படின்னா கிறிஸ்துவுக்கு தலைவர் கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. கிறிஸ்தவங்க பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு சில அரசியல் கட்சி தொடங்கி வச்சுருக்கிறாங்க. ஆரம்பத்து நாட்களில் என்னை கூட கூப்பிட்டாங்க, இதை மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம், நீங்களும் வாங்க, இந்த பகுதிக்கு இந்த மாவட்டத்துக்கு உன்னை அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ணிடுறோம். நாங்கள் எனக்கு வேணாம், நான் இருக்கிற ஊரில் பாஸ்டராக இருந்தால் போதும், எனக்கு மாவட்டமும் வேணாம், வட்டமும் வேணாம், மாவட்டமும் வேணாம், இந்த வேலை
யாருக்கு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப நாட்களில். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொன்னாங்க, செனாடுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த செனாடில் கூப்பிட்டாங்க, வாங்க பாஸ்டர் நீங்கள் போன உங்கள் ஏரியாவில் நீங்கள் பெரிய ஆளுன்னு காட்டிக்கலாம். ஏன் நான் காட்டி என்ன பண்ண போகிறேன்? நான் பெரிய ஆளுன்னு காட்டி என்ன பண்ண போகிறேன்? நான் ஆண்டவருக்கு கடைசி வரலும் ஊழியக்காரனாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நீங்களும் அப்படியே இருங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் போதும்னு நினைங்க. சில பேர் நடுவில் என்ன பண்ணுறாங்க, அதிகாரம் வேணும், அது வேணும், இது வேணும்னு போய் தடமாடி கீழே விழுந்து எழுந்திருக்காத கூட போயிடுறாங்க சில பேர். நான் சொல்கிறேன், நான் கடைசி வரலும் சொல்கிறது, பிர்க்மன் சொல்கிறாரு, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே, என்னாலும் சந்தோஷமே, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே, என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா. அரசியலும் வேணாம், எதுவும் வேணாம், இயேசு போதும். அல்லேலூயா. அரசியலில் போய் பதவி வந்துச்சுங்க, இயேசு போயிடுவாரே. இயேசு வேணுமா பதவி வேணுமா? இயேசு தான் வேணும். பதவி அது எடுத்துன்னு போக முடியாது. இயேசுவை கடைசி வரலும் கூட போகலாம். அல்லேலூயா. சொன்னார்ல, கடைசி வரை கூட வருவர் இயேசு மட்டும்தான். அவர் பார்த்து சொன்னார்ல, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார், பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், இயேசு நொந்து போன உள்ளத்தை, உள்ளத்தை தேற்றிடுவார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், நம்ம இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் இயேசுவின் பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதும். அல்லேலூயா. அரசியல் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம். நீங்கள் என்ன என்னையா நீ அப்படியே சும்மா கிடக்கிற சப்புன்னு? ஆமாங்க, இயேசு இருந்தால் போதும். நான் சப்புன்னு கிடந்தாலும் சரி, காரமாக கிடந்தாலும் ஓகே, நான் இயேசு இருந்தால் போதும். அதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு மதத்தை உருவாக்க வரவில்லை, மனிதனை உருவாக்க வந்தார். அல்லேலூயா. மனிதனை மனிதனாக உருவாக்க வந்தார். பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அடிமைகளாக இருந்தாங்க, மன்னர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க, அதாவது குருமார்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. நிறைய இடத்துங்கள மக்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னே இந்தியா கூட நிறைய ஜாதியால் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. செய்யும் தொழிலால் ஜாதி பிரிக்கப்பட்டு அந்த ஜாதியினாலே மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். தீண்டத்தகாதவர்கள், பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு என்று சொல்லி தீண்டத்தகாதவர்களாக, தீட்டுப்பட்டவர்களாக, தீட்டாக கருதக்கூடியவர்களாக மக்கள் நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் கேரளாவில் போன்ற பகுதிகளில் நிறைய மக்கள் அப்படி வாழ்ந்தாங்க. கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள்ளே வந்தது, கல்வியை கொடுத்தது, அறிவை பெற்றெடுத்தது, அதில் அறியாமை ஒழிந்து போனது. கிறிஸ்தவம் உள்ளே வந்தது, கல்வியை கொடுத்தது, அறிவு வந்தது, அறியாமை அகன்று போனது. அல்லேலூயா. அப்போ அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால்,
அவங்க பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சவுத் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் பார்த்தாவே தீட்டு. அவங்க பெண்கள் இடுப்பில் மட்டும்தான் வட்டு துணி கட்டணும். பெண்கள், வாலிப பெண்கள் கூட பெரிய உயர் ஜாதிக்காரன் வரேன்னு சொன்னால் மேலே கட்டியிருக்கிற வட்டு துணியை கூட அவுத்து மேலே கீழே கட்டிக்கணும். அவங்க உடல் மார்பகங்கள் உயர் ஜாதிக்காரன் பார்க்கணும், பார்த்துட்டு போகணும். அவன் எப்படி வேணாலும் பார்க்கலாம், தப்பே கிடையாது. அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனம் இந்தியா நம்முடைய நாட்டில் இருந்தது கிறிஸ்தவம் வருவதற்கு முன்பு. அவங்க வந்தாங்க, அந்த வட்டு துணியில் ஜாக்கெட்டு தைச்சு கொடுத்தாங்க, ஜாக்கெட்டு போட பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. கிறிஸ்தவம் ஜாக்கெட்டு கொண்டு வந்தது. அல்லேலூயா. இப்போ நம்ம உடலை மறைக்கிறோம், சுதந்திரமாக இருக்கிறோம், சுதந்திரமாக பேசுகிறோம், சுதந்திரமாக போகிறோம், சுதந்திரமாக வரோம். இதுக்கு முழுக்க காரணம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த சுதந்திரம் தான் இன்னைக்கு நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? அடிமைகளாக இருந்தாங்க. முதலாளி வராருன்னு சொன்னால் தோளில் துண்டு போடக்கூடாது. தோளில் இருக்கிற துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கின்னு, காலில் இருக்கிற செருப்பை எடுத்து அக்கலத்தில் வச்சுக்கின்னு கூனி குறுகி நின்ன இந்த மக்கள் இன்னைக்கு விடுதலை பெற்று இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விடுதலையின் காரணம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேளை தெரியாது இருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ எங்கள் காலத்தெல்லாம் இது அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சது. நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இதெல்லாம் ஒழிய ஆரம்பிச்சது. எங்களுக்கு முன்னோர்கள்லாம் தான் இதெல்லாம் அனுபவித்தாங்க. டீ கடையில் தனி கிளாஸு, கொட்டாங்குச்சி வச்சு டீ கொடுத்த காலங்கள், தனி டம்ளர், இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த பாகுபாடு கிறிஸ்தவம் உள்ள வர கிறிஸ்தவம் வளர அறியாமை அகன்று போய்விட்டது, அறியாமை உடைக்கப்பட்டது, அறியாமை துரத்தி அடிக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லாரும் சமம் என்கிற சமத்துவத்தை உண்டாக்குனது கிறிஸ்தவம். அவங்க கொண்டு வந்த கல்வி முறை, கல்வி உங்களுடைய அறியாமையை மாற்றும். அதனால தான் பிள்ளைங்களை பாருங்கள், படிக்க வைங்க. நீங்கள் படிக்கலைன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, பிள்ளைங்களை படிக்க வைங்க. அறியாமை அகன்று போக வேண்டும். அதுக்கு தான் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க சொல்கிறது, அதிகமாக படிக்க சொல்கிறது, படிக்க வைக்க சொல்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் நமக்குள்ளே இருக்கிற அறியாமை அகன்று போகணும். நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அறியாமையில் இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இவங்களெல்லாம் மீட்டெடுக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயா தேசத்தில் பெத்லகேமில் பிறந்தார். ஆனால் சாஸ்திரிங்க எருசலேமில் தேடிக்கிட்டு போனாங்க. எருசலேமில் அங்கே இல்லை. உடனே என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, மறுபடியும் அங்கே சொல்கிற ஹேரோது சொல்கிறாங்க, நீங்கள் போய் பிள்ளையை பாருங்கள், போய் கும்பிடுங்க, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், நானும் பிள்ளையை கும்பிட்றேன்னு சொல்லி சாஸ்திரிகளை அனுப்பி விட்டாங்க. சாஸ்திரிகள் வெளியே வந்த பிறகு மறுபடியும் அந்த நட்சத்திரம் வழிகாட்ட ஆரம்பித்தது. அல்லேலூயா. நீங்கள் யாரை நம்புறீங்களோ தெரியலங்க. இயேசுவை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் அரண்மனையை நம்புறீங்களோ, அரசாங்கத்தை நம்புறீங்களோ, அதிகாரத்தை நம்புறீங்களோ, அதாவது மேனாமெனுக்க நம்புறீங்களோ, எதை நம்புறீங்கன்னு தெரியல. இயேசுவை நீங்கள் பின்பற்றணும்னா நட்சத்திரம் போதும். அல்லேலூயா. ஆமாம், பெரிய அவர் பாருங்க, அவர் சும்மா அவர் என்ன ஜிகுன்னு வராருங்க. அவர் ட்ரெஸ்ஸை பாருங்க, தக்கணுன்றாருங்க, அப்படியே பொன்னால் அலங்கரிச்சுக்கிறாருங்க. அவரை நம்பி போன நீ நாசமாக போன. உனக்கு வழிகாட்டுற நட்சத்திரம் ஒன்று இருக்கு. அந்த நட்சத்திரத்தை மட்டும் நம்பி போய்கிட்டே இரு. இல்லை, உன்னுடைய முடிவு நீயே தேடிக்கொண்டதாக இருக்கும். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போது அந்த வசனத்தை, 2வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? யூதருக்கு ராஜா. நான் சொல்லிட்டேன்ல, முதல்ல சொன்னேன், யூதர்கள்னா அந்த மதம், யூதர்கள் அவர்கள் ஏற்படுத்தின மதம். ஏன் அப்படின்னா இஸ்ரவேலர் அங்கே 2 வகையாக பிரிகிறாங்க. யூதர்கள்னா தந்தை வழி யூதர்கள் தான், தந்தை வழி இஸ்ரவேலர் தான் இஸ்ரவேலர்.
இப்போ தாய் வழியாக வந்த யூதர்கள் அவங்களும் நாங்களும் யூதர் தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? இவங்களை எல்லாம் ஒன்று கூட்டி சேர்க்கணுன்னா என்ன தேவை? ஒரு ஃபெலோஷிப் தேவை. அப்போ அந்த ஃபெலோஷிப் தான் யூதம் என்கிற மதம். ஒரு மதத்தை அவங்க உருவாக்குனாங்க. அதில் தாய் வழி யூதர்கள், தாய் வழி இஸ்ரவேலர், தந்தை வழி இஸ்ரவேலர் எல்லாருமே. அது இல்லாமல் இஸ்ரவேல் சம்பந்தம் இல்லாத மக்கள், புறஜாதி மக்கள், அவங்களும் கன்வெர்ட் ஆகி இந்த மதத்துக்குள்ளே சேர்ந்து இங்கே இவங்க என்னவாயிட்டாங்க? யூதர்களாக மாறிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்கள் பார்த்தீங்கன்னா நாம் எல்லோரும் கிறிஸ்துவ அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா அவங்க பிறக்கும் போதே கிறிஸ்தவங்க. இல்லைன்னா நாம் எல்லோரும் தான் இருக்கிறோம், கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டினாக வந்திருக்கிறோம். அதாவது மதமாக அல்ல, ஒரு மார்க்கமாக வந்திருக்கிறோம். அப்படி சொன்ன மார்க்கமாக. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு மார்க்கமாக தான் இருக்கிறீங்க இல்லை? கொஞ்சம் மாதிரியே சொல்லாத அந்த வார்த்தை சொல்ல, மார்க்கமாக வந்திருக்கிறோம். எல்லாம் ஒரு மார்க்கமாக தான் வந்திருக்கிறீங்க. அது கொஞ்சம் வித்தியாசப்படுது பாருங்களேன், வார்த்தை உச்சரிப்பு தான். ஆனால் அங்கே நம்ம ஆனால் இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இதுதாங்க நம்ம வழி. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய கலாச்சாரம். இயேசு தான் என்னுடைய கலாச்சாரம். இயேசு தான் என்னுடைய வழி. இயேசு தான் என்னுடைய மார்க்கம். இயேசு தான் என்னுடைய சிலபஸ். இயேசு தான் என்னுடைய லீடர். இயேசு தான் எனக்கு எல்லாம். அதான் சொல்கிறோம்ல, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. நமக்கு எல்லாம் இயேசுதான். அல்லேலூயா. தாயும் இயேசுதான், தந்தையும் இயேசுதான், நண்பரும் இயேசுதான், உற்றாரும் இயேசுதான், உறவினரும் இயேசுதான். அல்லேலூயா. நாம் சில நேரங்களில் சில பேரை நம்பி ஏமாறுவோம். நாம் யாரை அதிகமாக நம்புகிறோமோ அவங்க நம்மளை நல்லா வச்சு செஞ்சிருவாங்க. அப்போ நாம் ஐயோ இப்படி ஆயிட்டுமே. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை தவிர வேறு யாரையும் நம்பாதீங்க. அல்லேலூயா. இயேசுவை தவிர வேறு யாரையும் நம்பாதீங்க. எதுக்கும்? எல்லாத்துக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யாருக்கிட்டையும் ஏமாற வேண்டிய அவசியம் ஏற்படாது. இப்போ சரி, நம்ம வசனத்துக்கு நேராக போகலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை, கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரம் யூதருக்கு ராஜாவாக இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி அறிவிக்க அது வெளிப்பட்டுச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது யூதர்களுக்கு அப்படின்னா ஒரு மதத்துக்கு ராஜாவாக அவரை பிரகடனப்படுத்த பண்ணாங்க. ஆனால் அவர் ஒரு மதத்துக்கு ராஜாவாக இல்லை, அகில உலகத்துக்கு ராஜாவாக வந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு மதத்தின் ராஜாவாக இல்லை, அகில உலகத்துக்கு ராஜாவாக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த நட்சத்திரம் ஒரு அடையாளம். அந்த இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நட்சத்திரத்தை தெய்வமாக மாற்றிடுவாங்க. சில பேர் சிலுவையை தெய்வமாக கும்பிடுவாங்க. சிலுவை தெய்வம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஏங்க நீங்கள் இங்கே வச்சுக்கிறீங்க? அடையாளம். சிலுவை அடையாளம் தவிர அது தெய்வம் அல்ல. எப்போதுக்கு நான் பூஜை பண்ணிக்கிறேன்னா பாருங்கள், எப்போது கும்பிட்டுக்கிறேன்னா பாருங்கள், அதை எனக்கு பின்னால் தான் வச்சுருக்கிறேன். ஆனால் இயேசு எனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு எனக்கு முன்ன, சிலுவை எனக்கு பின்னால தான். ஆனால் சிலுவை எதற்கு என்று சொன்னால் ஒரு அடையாளமே தவிர சிலுவை வழிபடுவதற்குரிய உருவம் அல்ல.
உருவ வழிபாடு அல்ல, இயேசு. அதே போல் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை வச்சு இப்போ நீங்கள் பார்த்தா கிறிஸ்மஸில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு குடியில் அமைப்பாங்க, அதில் ஒரு ட்ரீ வைப்பாங்க, மரம், என்னது கிறிஸ்மஸ் மரம் வைப்பாங்க, அதில் நட்சத்திரங்கள்லாம் அப்படியே கலர் கலராக ஜொலிக்கும். நான் சொல்லட்டுமா, நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் கூட இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமோஸ் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். ஆமோஸ் 5, 26, 27. மோளேகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசி ஆகிய உங்கள் சொரூபங்களையும் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே, ஆகையால் உங்களுக்கு தமஸ்குவுக்கு அப்பாலே குடி ஓட்டுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க ஒரு நட்சத்திர அடையாளம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க மோலேகு என்னக்கூடிய ஒரு விக்கிரக தெய்வத்தை உண்டாக்குனாங்க. அதுக்கு அந்த வசனத்தை பாருங்களேன், நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலேகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய சொரூபங்களை, நட்சத்திர ராசியாகிய சொரூபங்களை உண்டாக்குனாங்க. நட்சத்திரத்தை கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சாங்க, கும்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, கும்பிடுறாங்க. இவர் தான் சூப்பர் ஸ்டார், இவர் தான் அந்த ஸ்டார், இவர் தான் இந்த ஸ்டார். அது வழிகாட்டி தான், சூப்பர்லாம் கிடையாது. நம்ம பார்க்குற நட்சத்திரம் சூப்பர்லாம் கிடையாது. இஸ் எ கைடு, வழிகாட்டுகிற நட்சத்திரம். அல்லேலூயா. இந்த நட்சத்திரத்தை பாருங்க, நாங்கள் யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்க, அவருடைய நட்சத்திரத்தை அந்த வசனம் சொல்ல படிங்க. 2வது வசனம், கிழக்கிலே, கிழக்கிலே, எருசலேமுக்கு கிழக்கிலே நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ளும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை வணங்கும்படி, அவரை கும்பிடும்படி, அவரிடத்திலிருந்து எங்களுடைய செல்வாக்கை நாங்கள் உருவாக்கி கொள்ளும்படி வந்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. பணிந்து கொள்வது என்பது ஆராதனை செய்வது, கும்பிடுவது, வணங்குவது இல்லைன்னு சொன்னால் ஆதரவு திரட்டுவது, தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை கேட்பது, இப்படி பல காரணங்களை சொல்லலாம். ஆகையினால நாம் இந்த விக்கிரகங்கள், சிலுவையோ நட்சத்திரமோ உங்களுக்கு விக்கிரகங்களாக, கடவுள்களாக, வழிபாட்டுக்குரியவைகளாக மாறிவிடக்கூடாது. ஒரே ஒரு தெய்வம் தான், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் பார்க்க கூடாதவர், அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அது ஒரு பக்தர் அழகா பண்ணார். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கரங்களை உயர்த்தி எல்லையிலே சொல்லலாமா? இங்க ஒரு விஷயம், இயேசு பிறந்ததுக்கு வழிகாட்டுறது யாரு? நட்சத்திரம். அது வழிகாட்டி நட்சத்திரம், அது எனக்கு வழிகாட்டுகிறது. நீங்கள் கூட கிறிஸ்துவுக்கு வர்றதுக்கு, கிறிஸ்துவண்டையில் வர்றதுக்கு உங்களுக்கு யார் வழிகாட்டினாங்க?
ஒரு சிலருக்கு அப்பா அம்மா வழிகாட்டியிருப்பாங்க, ஒரு சிலருக்கு நண்பர்கள் வழிகாட்டியிருப்பாங்க, ஒரு சிலருக்கு யாரோ அறிமுகமே இல்லாத ஒருத்தர் வழிகாட்டியிருப்பாங்க. அவங்க தாங்க உங்கள் நட்சத்திரம். உங்களை வழிகாட்டின, இயேசுவை வழிகாட்டின நட்சத்திரம் அவங்க தான். அவங்க யாருன்னா உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்கள இப்போ நினச்சி, ஆண்டவரே அவங்களை ரட்சியும், காப்பாற்றும், ஆசீர்வதின்னு இப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். அவங்க தான் உண்மையான நட்சத்திரம். நீங்கள் எந்த நட்சத்திரத்தை பார்த்து சொல்லிக்கிறீங்க? அவங்க பணத்துக்கு கூத்தாடுறவங்க, அவங்க கூத்தாடிகள் தான். அவங்க நட்சத்திரம்னு அவங்க என்றைக்குமே அவங்க யார்கிட்டையுமே சொல்லிக்கிறது கிடையாது. நாம் தான் அவங்கள நட்சத்திரங்கள் சொல்கிறோம், அப்படியே பெசல் நட்சத்திரம்னு சொல்கிறோம், அப்படி நட்சத்திரம் இப்படி நட்சத்திரம்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையான நட்சத்திரம் இயேசுவை யார் உங்களுக்கு காட்டுறாங்களோ, இயேசுவை அறிந்து கொள்வதற்கு யார் ஒருத்தர் வழி காட்டுறாங்களோ அவங்க தாங்க உலகத்தில் உண்மையான நட்சத்திரங்கள். அல்லேலூயா. நீங்கள் இயேசு அறியறதுக்கு யார் உங்களுக்கு வழிகாட்டினாங்களோ அவங்க தான் அந்த உண்மையான நட்சத்திரம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். 24:17. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லமா? இப்போ பாருங்க, ஆண்டவரை நான் பார்ப்பேன், ஆனால் இப்போ இல்லை. அவரை நான் தரிசிப்பேன், அது சீக்கிரமாக இல்லை. ஆனால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் இயேசுவை பார்ப்பேன். அவர் எனக்காக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் அவரை என்று அறிந்திருந்தாங்க. ஆனால் அதுக்கான அடையாளம் இருக்குதா அப்படின்னு சொன்னால், இப்போ கவனிச்சு பாருங்களேன். அவங்க சொல்கிற அடையாளம், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும். இது எப்போ ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், மோசே காலத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு செய்தி. என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நட்சத்திரம், வழிகாட்டுற நட்சத்திரம், இயேசுவை காட்டி கொடுக்குற நட்சத்திரம், இயேசுவை காட்டி கொடுக்குற, அந்த காட்டி கொடுக்குறல, இயேசுவை காண்பித்து கொடுக்குற, இயேசுவிடத்தில் வழி நடத்துகிற, இயேசுவின் பக்கமாக உங்கள் மார்க்கத்துக்கு நேராய் வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரம் தான் உண்மையான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்றாரு இவரு. நான் இயேசுவை, அவரை நான் காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சீக்கிரத்தில் இல்லை. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அப்படின்னு சொல்லி இங்க பழைய மோசே எழுதும்பொழுது இந்த காரியத்தை நமக்கு குறிப்பிடுகிறார். மோசே காலத்திலேயே இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அதை யாக்கோபே குறிப்பிடுவார். யாக்கோபே அதை குறிப்பிடுவார். செங்கோல், யூதாவை விட்டு செங்கோல், 50 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஒரு வசனம், செங்கோல் யூதாவை விட்டு ஒரு வசனம் வருது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருக்குன்னா? யூதா அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேலை கோத்திரங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு யூதாவை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுவார் இந்த வார்த்தையை. என்னது? சமாதான கர்த்தர். கவனிங்க, சமாதான கர்த்தர் வரும் வரையிலும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிகன் ஒழிவதில்லை. எப்போ சொல்றாருங்க? யாக்கோபு வாழ்ந்த காலத்திலேயே இயேசுவின் வருகையை, இயேசுவை முன்னிட்டு அங்கே அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த யூதா வழியா, வம்ச வழியாக அந்த இயேசு வருவார் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்றாருங்க? அப்போவே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேயே இதை குறிப்பிடுகிறார். இயேசு இப்போ ஏதோ தற்செயலா ஒரு மதத்தை உருவாக்க வந்த ஆண்டவர் அல்ல, அவர் முன் குறிக்கப்பட்டவர், அனுப்பப்பட்டவர்,
உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் அவர் நமக்கு நியமிக்கப்பட்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இப்போ யாரு நட்சத்திரங்கிறத நீங்க தான் இப்போ முடிவு எடுக்கணும். நட்சத்திரம்னா யாரு? நாம சொல்ற ஆட்கள்லாம் நட்சத்திரங்களா அப்படின்னு சொன்னா இல்லைங்க. யார் நட்சத்திரன்றத தானியேல் சொல்றாரு. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருக்கிறாங்க. யாருங்க? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல இருக்கிறாங்க. அடுத்தது அவர் சொல்றாரு, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல இருக்கிறார்கள். இப்போ யாருங்க இவங்க? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாரெல்லாம், இப்போ உதாரணத்துக்கு யாரெல்லாம் அதாவது இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறாங்களோ அவங்க தாங்க நீதிக்கு உட்படுத்துகிற மக்கள். நீதி யாரு? இயேசு. அந்த நீதிக்குள்ள உட்படுத்துறதுன்னா அவங்கள கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துறது. கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினவங்க தான் நட்சத்திரங்களாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மற்றவர்கள் யாரும் நட்சத்திரங்கள் அல்ல, விசேஷ நட்சத்திரங்கள் அல்ல, மதிப்பிற்குரிய நட்சத்திரங்கள் அல்ல. யார் நட்சத்திரம் என்று சொன்னால் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களே நட்சத்திரங்கள். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேரை இயேசுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்திருக்கிறீங்க? ஒருத்தரை, 2 பேரை? ஒருத்தருக்கே நாங்க இல்லை, அப்புறம் ஏன் 2 பேருக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், நீங்க யாரா மாறணும்னா, நட்சத்திரமா மாறணும்னா நீங்க சாவறதுக்குள்ள குறைஞ்சது ஒரு 100 பேரையாவது, ஒரு 50 பேரையாவது, ஒரு 25 பேரையாவது, ஒரு 10 பேரையாவது, ஒரு 5 பேரையாவது, இல்லை ஒரே ஒருத்தரையாவது நீதிக்குள்ள நடத்திடுங்க. அல்லேலூயா. நீதிக்குள்ள நடத்திடுங்க. இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் எங்கள் 2 பிள்ளைகளையும் கிறிஸ்துக்குள்ள, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்கள கிறிஸ்துக்குள்ள நீ போற, அவங்க பின்னால வந்துட்டாங்க, அவ்வளோதான். அவங்கள வழி நடத்துறது கிடையாது, கணக்கில் வராது. யார் ஒருத்தர் வெளியே கடவுள் தெரியாம கண் தெரியாம இருக்கிற ஒருத்தருக்கு கண் தெரிய வைக்கிறது தாங்க சரியான வழி நடத்துதல். நான் என் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தி விட்டேன். அவங்க வழி நடத்தலனாலும் இந்த வழியில தான் போயிருப்பாங்க. ஏன்னா அப்பா அம்மா வழியில தான் பிள்ளைங்க போவாங்க. இப்போ அவங்க பிள்ளைங்க பாருங்க, அவங்க வழியில தான் ஃபாலோ பண்ணிட்டு போயின்னு இருப்பாங்க. ஏன் அதுன்னா அதுதான் இயல்பு. அது நடைமுறைக்கான காரியங்கள். இது உங்களை ஒரு வழி நடத்தின கணக்கில் வருமானா? வரவே வராது. அப்போ எது வழி நடத்தின கணக்கில் வரும்? கிறிஸ்துவ அறியாத, சத்தியம் தெரியாத ஒரு மக்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லி அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தியிருந்தா 1, 2, 100 நீங்கள் சாவத்துக்குள்ள எத்தனை பேர் உங்கள் லிஸ்ட்டில் பேர் எழுதிங்க. அத்தனை பேரும் நீங்கள் பரலோகத்தில் போய் நிற்கும் போது உங்கள் பின்னாடி வந்து நிற்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பூரா உன் மூலமா நீதிக்குள்ள நடத்தப்பட்டவங்க. அல்லேலூயா. அதுக்கு தாங்க இவ்வளவு பிரயாசம். அந்த நட்சத்திரமா நீங்க மாறணும்னா நீங்க என்ன செய்யணும்? அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த வேண்டும். நீதிக்குள் நடத்துறது கிறிஸ்துக்குள்ள வழி நடத்துறது தான். நீதி யாரு? கிறிஸ்து தானே. கிறிஸ்துக்குள்ள வழி நடத்துறது என்பது, நீதிக்குள்ள வழி நடத்துறது என்பது கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவது. நான் ரட்சிக்கப்பட்டேங்க, என்னோட போட்டோம் சனிய, நான் யாருக்கும் இயேசுவை பற்றிலாம் சொல்ல மாட்டேன். எதுக்குங்க வீணத்தம்பு தேவையில்லாத அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. சத்தியமாக நீங்களும் பரலோகம் போக மாட்டீங்க அப்படின்னு எழுதி வச்சுங்க. ஐயா எப்படிங்க? நான் தான் இயேசு ஏற்றுக்கிட்டேன்.
நான் தான் தெரியாம வந்துட்டேன்னு சொன்னியே, அப்ப எப்படி நீ இயேசுவை ஏத்துக்கிட்ட? ஏதோ நான் வந்துட்டேங்க, என்னோட போட்டேங்க, பாவம் பசங்க அவங்க வழியில போட்டேங்க அப்படின்னு நினைக்கிற பாருங்க. அந்த நினைப்பு தவறான நினைப்பு. காரணம், நீ தவறான இடத்துல வந்திருக்கிறதாக நீ உன் சிந்தனையில ஆழமா பதிஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை கிறிஸ்துவுக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். நீங்கள் நட்சத்திரங்களாக மாறணும்னு சொன்னா அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. என் பின்னால நிறைய கணக்கு இருப்பாங்க, என் பின்னால நிறைய கணக்கு இருப்பாங்க. உண்மையில் சார் இப்போதான் நான் வெளியே போகிறதில்ல. உடல் சரியான ஒத்துழைப்பு என் உடம்பு எனக்கே ஒத்துழைக்க மாட்டேன்றதுனால நான் சரியாக வெளியெல்லாம் போகிறதில்ல. சுவிசேஷம் சொல்லி, ஆனால் உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களை இன்னும் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறேன். அதுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நீதிக்குட்படுத்துறது, நீதிக்குட்படுத்தி கொண்டு இருக்கிறது, இது எல்லாமே நட்சத்திரங்களாக இருக்கிறவர்களை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பின்னால் நீங்கள் பேர் சொல்கிற மாதிரி இன்னார் தாங்க, இன்னார் ஆளுமல் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன்னு யாராவது ஒருத்தராவது, ஒரு 100 பேராவது, 50, மறுபடியும் சொல்கிறேன், 100 பேராவது, 75 பேராவது, 50 பேராவது, ஒரு 25 பேராவது, 10 பேராவது, 5 பேராவது, அட்லீஸ்ட் ஒருத்தராவது சொல்கிறாங்களான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கே நீங்கள் நீதிக்குட்படுத்த இறங்கிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ராஜா சொன்னதை என்ன சொன்னார் அவங்களுக்கு? நீங்க போங்க, அவர் அரண்மனையில் பிறக்கல, வேற எங்கேயோ பிறந்திருக்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதில் அங்கே இருந்த சாஸ்திரிகள்லாம் கேட்டாங்க, சாஸ்திரிகள்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, இது என்னப்பா எங்கப்பா பிறப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, யூதேயாவில் பெத்லகேம், வசனம் படிங்க. இல்லை, மீகாவா? நான் கேட்கறது பழைய ஏற்பாட்டு வசனம், மீகா 5:2. அந்த வசனத்தான் கேட்குறேன். ஏன்னா டக்குன்னு வாயில் வரலன்னு சொன்னா நீங்கள் பாட்டு படிச்சுருக்கிறீங்க. மறுபடியும் பாருங்க, படிங்க. எப்பரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இந்த இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இது பழைய ஏற்பாட்டில் மீகா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து எழுதியிருக்கிறார். இயேசு எங்கே பிறப்பாரு, எப்படி வருவாருங்கிற திட்டவட்டமாக சொன்னார். யூதேயாவில் பெத்லகேமில் தான் இயேசு பிறப்பாரு அப்படிங்கிற தெளிவ திட்டத்தை மீகா தீர்க்கதரிசி எழுதினார். இந்த மீகா தீர்க்கதரிசி எழுதுனது தான் இப்போ நாம் அங்கே பார்க்குறோம். யூதேயாவில் உள்ள மத்தேயுவில் பார்க்குறோம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அங்கே சொன்னார் பிறப்பார் அப்படின்னு. இங்கே நம்ம மத்தேயுவில் படிக்கிறோம் பிறந்தார். அதே தான் அங்கே சொன்னதை இங்கே பார்க்க. இப்போ கவனிச்சிங்கன்னு சொன்னால் இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணி ராஜா கிட்ட சொன்னாங்க, அது கட்டாயம் பெத்லகேமில், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் தான் இயேசு பிறப்பாரு. சரி, அங்கே ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க, இது போல இந்த விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ராஜா நல்லவ மாதிரி அவங்க கிட்ட அப்போ சாஸ்திரிகளே ரொம்ப சந்தோஷம், அவர் இங்கே இல்லை, யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறந்திருக்கிறாராம். சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது, நீங்கள் என்ன பண்ணுங்க, போங்க, பிள்ளைய கும்பிடுங்க, பணியுங்க, ஆராதனை பண்ணுங்க, முடிச்சுட்டு எனக்கும் சொல்லி கொடுங்க, சொல்லி அனுப்புங்க, நானும் பிள்ளைய வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அவர்கள் சொல்லி விலை பெற்று வெளியே வரும்போது ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் நிற்கும் வரைக்கும் அல்லேலூயா
இந்த நட்சத்திரங்கிறது சும்மா அது அப்படி போங்கன்னு வழி காட்டுறது இல்லை, கடைசி வரையிலும் உங்களுக்கு சாட்சியாக நிற்கணும். அல்லேலூயா. சாட்சி நட்சத்திரம்னா என்ன? அதோட அதாங்க கிறிஸ்து, போங்க அப்படின்னு போயிட்டு நான் போய் நரகத்துக்கு போகிறது இல்லை. கிறிஸ்து தான் நான் உங்களுக்கு காமிச்சது மட்டும் இல்லை, நான் கிறிஸ்துவை பிரதிபலித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதாங்க வசனம் சொல்லுது. பாருங்க, அவங்க போய் சேர்ற வரையிலும், கிறிஸ்து இருக்கிற இடத்து வரையிலும் வந்து அந்த நட்சத்திரம் அதுக்கு நேரம் அந்த வீட்டுக்கு மேலே நின்று அப்படியே நிற்கிறது. இங்கே தான் இயேசு இருக்கிறார், இங்கே தான் இயேசு இருக்கிறார், இங்கே தான் இயேசு இருக்கிறார், இங்கே தான் என் இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி அது காண்பித்து கொடுத்து கொண்டே இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கடைசி 10வது வசனத்தை படிக்கல. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது, அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்ன நடக்குதுங்க? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. இயேசுவை பார்த்தா நட்சத்திரத்தை பார்த்தா இல்லைங்க, தப்பா படிக்கிறீங்க. மறுபடியும் பாருங்க. இயேசுவை பார்த்தா சந்தோஷம் இல்லை, அது ரட்சிப்பு. இயேசு கடைசி வரையிலும் ஒருத்தர் நம்மளை வழிகாட்டுறாரு பாருங்க, கையை பிடிச்சி கூடவே கூட்டு வந்து இயேசுக்குள்ள கொண்டு போறாரு பாருங்க. அவரை பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன வரணும்? ஆனந்தம் வரணும், சந்தோஷம் வரணும், மகிழ்ச்சி வரணும். அல்லேலூயா. இயேசுவை பார்த்தா உங்களுக்கு அதில் இல்லை, ரட்சிப்பு தான் வரணும். அதை நீங்கள் குழப்பிக்கிறீங்க சில நேரத்தில். இதுவா அதுவா, நம்ம எப்படி நிற்கிறோம்? ரட்சிப்புன்னா இதுதான் ரட்சிப்பா, இல்லை இதுதான் ரட்சிப்பா? இப்படி நிறைய நேரத்தில் நம்ம குழம்பி எங்கேயோ நாமும் குழம்புறது இல்லாமல் மற்றவங்களையும் குழப்பி விட்டுருவோம். நிறைய நேரத்தில் அது மாதிரி நடக்கும். நான் சொல்கிறேன், இங்கே அந்த நட்சத்திரம் வந்து வழிகாட்டுது. எங்கேருந்து? எருசலேமில் இருந்து அவங்க பெத்லகேம் போகிற வரையிலும் அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு மேலேயே போய்கிட்டு இருக்கு. அவங்க அந்த நட்சத்திரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் ஊருக்கு ஊருக்கெல்லாம் போகும்போது இப்போலாம் கூகுள் மேப் போட்டு போகிறோம். நாங்களும் கூகுள் மேப் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போட்டோம்னா அந்த இடத்துக்கு போகிறதுனா கூகுளுக்கு மேப் போட்டோம்னா அது சில நேரத்தில் கூகுள் மேப்பு எங்கன்னா ராங்கான இடத்துல விட்டுறோம். அது சில இடத்துங்களில் சந்தில் போக முடியாது, சந்தில் போய் நிற்கும். இந்த சந்தில் தாண்டா நீ போகணுன்னு சொல்லும். அதெல்லாம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பான்மையான இடம் நம்ம அதுக்கு முன்னெல்லாம் போனால் ஆட்டோக்கார் தான் வழி கேட்போம். சென்னைக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், ஆட்டோக்கார் பார்த்து ஆட்டோக்கார் இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம். அந்த ஆட்டோக்காருக்கு என்ன பண்ணுவாங்க? இப்படி போங்க. இப்போ ஆட்டோக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கூகுள் மேப் போட்டு போங்க சார் அப்படின்றாங்க. ஈஸியாக அவங்களுக்கு கூகுள் மேப் போட்டு போங்க சார். இது இங்கே அதெல்லாம் நீங்கள் இப்படி போய் அப்படி போய் லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போய் ஒரு லெஃப்ட் உடச்சி போனீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம சொன்னதெல்லாம் மறந்துடுவோம். கூகுள் மேப் போட்டு வைக்குங்க சார். அப்போ அது என்ன பண்ணும்? வழிகாட்டும். அது உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு அதே போல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து உங்களை கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்தினவங்க அவங்களும் உங்களோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளே நடந்து வந்தாதான் அது உங்களுக்கு ஆனந்த சந்தோஷம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆமென். இப்போ கவனிங்க, மறுபடியும் நட்சத்திரம்னா யாருக்கு ஒப்பிடுறாங்க பாருங்க. நீ கண்ட அந்த 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தை எழுது, அந்த 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது, அந்த 7 நட்சத்திரங்களின் 7 சபைகளின் தூதர்கள். ஊழியக்கார் தாங்க உங்க நட்சத்திரம். அல்லேலூயா. உங்கள் ஊழியக்கார் தாங்க உங்கள் நட்சத்திரம். அவரை ஃபாலோ பண்ணுங்க. இயேசுவை அவர் ஃபாலோ பண்ணால் அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவர் இயேசுவை ஃபாலோ பண்ணுறாரான்னு பார்க்காது, நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அவரும் போயிடுவார், நீங்களும் புட்டகேஸ் ஆகிடுவீங்க. அதனால் அவர் இயேசுவை பின்பற்றுறாரான்னு பாருங்கள். அவர் இயேசுவை பின்பற்றினா நீங்களும் இயேசுவை பின்பற்று. அவர் பின்னால் எப்படி போகலாம்.
இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவரை நம்பி போகிறது மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கிறது தான். அதுவும் போய் சேராது, நீங்களும் போய் சேர மாட்டீங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 22 வெளிப்படுத்தல் 22:16. கடைசியாக பெரிய சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். சொல்லமா, பெரிய நட்சத்திரம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் விடிவெள்ளி பெரிய நட்சத்திரம். ஊழியக்காரு வழிகாட்டுற நட்சத்திரம். உங்களை கிறிஸ்துவுக்கு வழிகாட்டுற நட்சத்திரம் ஊழியக்காரு. ஆனால் அது எந்த நட்சத்திரத்தை வழிகாட்டுனா? விடிவெள்ளி நட்சத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் காண்பித்து கொடுக்கிறவராக இருந்தால் அவர் வழிகாட்டுற நட்சத்திரம். இல்லைன்னா அவர் முதல்ல ஒரு பட்சமே மோலோகின் நட்சத்திரம். மோலோகின் நட்சத்திரமாக அவர் இருந்துருவார். மோலோகின் நட்சத்திரமாக உங்கள் ஊழியக்காரர் இருக்கக்கூடாது. அவர் என்னவா இருக்கணும்? வழிகாட்டுகிற நட்சத்திரமாய் உங்கள் ஊழியக்காரர் இருக்க வேண்டும். கடைசியாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன். அந்த நட்சத்திரம் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாத ஒரு நட்சத்திரம். வாசிக்கலாமா? யூதா 1:13. கடல் அலைகளும் அதுக்கு முன் வசனம் வாசிங்களேன். 11 வாசிங்க. இதுக்கு முன்ன வசனம், அதுக்கு முன் வசனம். அப்புறம் கவனிங்க, இவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிப்பாங்க. கவனிங்க, தெரிஞ்சதை பேசலைன்னாக்கா நீங்க யார் தெரியுமா? நீங்க தான் அந்த அமிலியான கடல் அலை நுரை தள்ளுற நட்சத்திரங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க, தெரியலன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுங்க, தப்பே கிடையாது. என்கிட்ட அதுக்கு முன்னெல்லாம் சில பேர் வசனம் கேட்பாங்க, இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு. நான் உடனே டக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. நீங்கள் ஃபோனை வைங்க, நான் உங்களுக்கு மெசேஜில் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து அந்த வசனத்தை எடுத்து அந்த வசனம், அந்த ஆதாரம், அந்த வசனத்தையே காப்பி பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விடுவேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், நாம் எதையுமே அவசர கோலமாக எந்த ஒரு முடிவும் நாம் எடுக்கக்கூடாது. அவர்கள் பார்க்காததை தெரியாததை தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அவங்க யாருன்னா, அவங்க தான் வழித்தப்புற நட்சத்திரங்கள். படிங்க, அது வசனத்தை படிங்க. அவர்கள் தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு தெரிஞ்சவைகளால கெடுத்துக் கொள்கிறாங்க, தெரியாதவைகளினாலே தூஷிக்கிறாங்க. தெரியாதவைகளினாலே தூஷிக்கிறாங்க, தெரிந்தவைகளினாலே கெடுத்துக்கொள்றாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். தெரியாதவைகளை தூஷிக்கிறாங்க, தெரிஞ்சவைகளை அதை கொண்டு கெடுத்துக்கிறாங்க. தன்னை தெரிஞ்ச விஷயத்தை கொண்டு கெடுத்துக்கிறாங்க, தெரியாத விஷயத்தை கொண்டு தூஷிக்கிறாங்க. அப்புறம் இவர்கள் இப்படிப்பட்டவங்களுக்கு ஐயோ. இவங்க யாருன்னு சொன்னா, காயினுடைய வழி வந்தவங்க. எப்படி காயினுடைய வழி அப்படின்னு சொன்னா, காயின் எப்படி காணிக்கை, தேவன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாததுனால தன்னுடைய காணிக்கை என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும்.
கவனிங்க, காயின் என்ன காணிக்கை கொடுத்தான், ஆபேல் என்ன காணிக்கை கொடுத்தான் அப்படின்னா, ஆபேல் அவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ஆடு மேய்க்கிறதுல தலையீற்றானதை கர்த்தருக்கு கொடுத்தான். அதான் முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுத்தான். இவன் காயின் என்ன பண்ணா, ஏதோ சிலவற்றை கொண்டு போய் கொடுத்தான். ஏதோ சிலவற்றை உகந்ததா, முதன்மையானது உகந்ததா? முதன்மையானது உகந்தது. கர்த்தர் முதன்மையானதை ஏற்றுக்கொண்டார். உடனே இவனுக்கு கோபம் வந்தது, முகநாடி மாறுபட்டது. சகோதரனுக்கு வர வச்சு வயல்வெளியில் அவனை கொன்று போட்டுட்டான். இவன் பெரிய கொலகாரனா மாறினான். ஏன் தெரியுமா? அவன் வழியில், அவன் போகிற வழியில் கரெக்டாக இருக்கணும். நான் போகிறது தான் கரெக்டு, எல்லாம் அதுதான் கரெக்டுன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் காயின் வழி வந்தவர்கள். அல்லேலூயா. அவங்க போகிறது ரைட்டு, நான் பண்ணுறது கரெக்டு, நான் பண்ணுறது தான் சரி, நான் சொல்கிறத படி யார் கேட்குறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் காயின் வழி வந்தவர்கள். அப்புறம் படிங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, பிழையம் போல பணத்துக்காக ஆசைப்பட்டு எப்படி வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எப்படியோ போனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. கவனிங்க, காயின் எப்படி நான் நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரியும், பணம் வந்தால் போதும், எந்த வழியில் வந்தால் எனக்கு என்னங்க பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற பிழையாமின் வழியை பின்பற்றவங்களாக இவங்க இருப்பாங்க. அப்புறம் அடுத்தது கவனிங்க, ஆராதனை ஸ்தலத்தில் கோரா எதிர்த்து பேசணும். ஏன் ஆண்டவர் உங்களை மட்டும்தான் ஆராதிக்க விடுவாரா? நாங்களாம் ஆராதனை பண்ணால் ஏற்றுக்க மாட்டாரா? நாங்கள் தூபம் காட்டினா அவருக்கு போய் சேராதா? அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசினதுனால கூண்டோடு உள்ளே போயிட்டான். தேவாலயத்தின் வாசலில் அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் அப்படியே அடியோடு உயிரோடு நரகத்துக்கு போனவங்க. கோரா அவனை போல படிங்க, எதிர்த்து பேசுறது. இன்னும் கவனிங்க, என்னென்ன நடக்கூடாது கவனிச்சிங்க. ஒன்று, காயின் போல நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்கிறவங்க காயின் வழி வந்தவங்க. ரெண்டாவது, எப்படி போனாலும் காசு வந்தால் போதும் அப்படின்றவங்க பிழையம் வழி வந்தவங்க. மூணாவது நபர் என்னன்னா, இது இப்படி தானா, ஏன் இப்படி செய்தா என்ன, இது இப்படி தான் போகணுமா, ஏன் இப்படி போனால் என்ன, எல்லாத்துக்கும் எதிர்மறையாக கேள்வி போய் கேட்கறது. ஆராதனை இப்போ பாருங்க, ஆராதனைன்னா நம்முடைய முன்னோர்கள் ஆராதிச்சாங்க, நாம் அதை பார்த்தோம், நாம் அதை ஆராய்ச்சிட்ருக்கோம். நமக்கு பின்னால் வர்றவங்க அவங்க இப்படியே ஃபாலோ பண்ணின்னு போக போகிறாங்க. ஆராதனை ஏன் இப்படி தான் ஆராய்ச்சினா, சாத்தான் சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவை இப்படி வச்சுருப்பான், நாம இந்த சிலுவை அவன் தலைக்கையை வச்சுருப்பான். ஏன் இப்படி தான் வச்சானா, இப்படி வச்சானா அவன் தலைக்கையை வச்சுக்கிறான். அப்போ அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இல்லையா? அப்போ என்ன விஷயம்னா, இந்த கோரா என்னன்னா எப்பவுமே இப்படி தான். ஏன் இப்படி போனா என்ன, ஏன் ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன, ஏன் நின்றுக்கிட்டு தான் ஜெபம் பண்ணணுமா, ஏன் படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ண என்ன அப்படின்னு கேட்குற ஆள் இவன். பண்ணலாமா? தப்பு தானே அது. அப்போ அதுதான் அவனுடைய எண்ணம், எதிர்த்து பேசுறது. சரி, அப்புறம் முக்கிட்டீங்க படிங்க. இவங்க எப்படி இந்த மூணு பேருமே பாருங்க, யார்? காயின், நான் சொல்றது மட்டும்தான் சரி அப்படின்றவங்க காயின் வழி. ரெண்டாவது பிழையம், எப்படின்னா போப்பா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போ, காசு வந்தால் போதும் அப்படின்றவங்க பிழையம் வழி. மூணாவது ஏன் எல்லாத்துக்கும் எடுத்து பேசுறது, ஏன் இப்படி தான் போகணுமா, இப்படி போகக்கூடாதா, அப்படி போகக்கூடாதான்னு கேட்குறாங்க பாரு. அப்படிப்பட்ட இந்த மூணு பேரும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, உங்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு கண்ணுக்கு துரும்பாக இருப்பாங்க, உறுத்திக்கினே இருப்பாங்க. அவங்கள கண்ணில் வச்சுக்காதீங்க, அவங்கள கண்ணில் கூட பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா? அவங்கள உறுத்திக்கினே இருப்பாங்க. கண்ணில் விழுந்தாங்கன்னா துரும்பு தானேன்னு விட்டுற முடியாது, உறுத்திக்கினே இருப்பாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பாங்க. ஜெபம் பண்ண விட மாட்டாங்க, ஒழுங்காக சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க, எதையும் ஒழுங்காக பக்தியாக இருக்க விட மாட்டாங்க. முதல்ல இவங்க எல்லாரும் அன்பின் விருந்துகளிலே கரைகளாய் இருப்பாங்க. அப்புறம்
பயமே இல்லாத திருவிருந்தில் கடைபிடிப்பாங்க. நீங்கள் திருவிருந்த பயபக்தியாக பிடிப்பீங்க. அவங்க அநியாயம் செய்யிட்டு வந்து திருவிருந்தில் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு பாஸ்டர் அவங்க தான். அவங்களுக்கு பாஸ்டர் யார்? வேறு சபைக்கெல்லாம் போகிறாங்களா? எங்கே சபைக்கு போகிறீங்க? அதெல்லாம் நாங்களாம் போய் ஒரு இத்தனை வருஷம் ஆச்சு. நாங்களே பைபிள் படிப்போம், நாங்களே உட்காந்து நாங்களே ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம்னு எழுந்து போயிடுவோம். அவங்க யார் தெரியுமா? அந்த 3 பேர் சொன்னோம்ல, முதல்ல 3 பேர் அவங்க வழி வந்தவங்க தான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு விசுவாசின்னா உங்களுக்கு ஒரு சபை இருந்துக்கணும். சபை இல்லாத ஒரு விசுவாசிக்கு இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த காயின் வழியோ பிலேயாம் வழியோ கோரா வழியோ சேர்ந்தவங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாரும் அப்படி இல்லை. எல்லாருக்கும் உங்களுக்கு சபை இருக்குது. இந்த சபையில் ஐக்கியமாக இருக்கிறீங்க. அதனால் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இல்லாதவர்கள், எங்களுக்கு நாங்களாம் சர்ச்சுக்கெல்லாம் போகிறதே கிடையாது. சர்ச்சுக்கெல்லாம் இப்போ எங்கே போகிறீங்க? நாங்களாம் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்குவோம். ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க. அவர் ஐயா பாஸ்டர், அம்மா பாஸ்டர் அம்மா, பிள்ளைங்க 2 பேரும், மூப்பருடைய தங்கச்சி. இவங்க தான் குடும்பமே பாஸ்டர், குடும்பமே விசுவாசி, குடும்பமே எல்லாம். கவனிச்சு பாருங்க. இவங்க 3 பேர், இவங்க யார்? எல்லாரும் அந்த காயின் வழியும் கோரா வழியும் அந்த பிலேயாம் வழியும் பின்பற்றுகிறவர்கள். அப்புறம் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு இன்னும் தெரிஞ்சுக்குங்க, வாசிங்க. இவங்க காற்றடிக்கும் போது காத்தா கூடவே ஓடுறவங்க, தண்ணீரற்ற மேகங்கள் இவங்க. அப்புறம் 2 தரம் செத்து போன மரம் இவங்க. அப்புறம் அவமானங்களை நுரை தள்ளுகிற கடல் அலைகளாக இருக்கிறாங்க. அடுத்தது கடைசியா மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க. மார்க்கம், அதாவது நாம் இப்போ ஒரு மார்க்கம் சொன்னால், முதல்ல சொன்னது நம்ம கிறிஸ்துவ மதம் அல்ல, மார்க்கம்னு சொன்னேன். இந்த மார்க்கத்தை மாறி நான் வேற மார்க்கமாக நான் ஒரு சொன்னல, இது ஒரு மார்க்கம், ஒரு மார்க்கமாக தான் இருக்கிற அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரே வார்த்தை தான், ஆனால் சொல்கிற விதம் இருக்குது. அப்போது இதில் நீங்கள் எப்படியா இருக்கிறீங்கிறது மட்டும்தான் முக்கியமானது. இப்போ நீங்கள் 3 பேர் நான் சொன்னேன். 1 காயின் வழி வேணாம், பிலேயாம் வழி வேணாம், கோரா வழி வேணாம். அப்போ நமக்கு வழி இயேசுவை காட்டுகிற அந்த ஊழியக்காரர் போதும். இயேசுவை எனக்கு போதும். பிரகாசமுள்ள நட்சத்திரமாகிய இயேசு எனக்கு போதும்.